மனோஜ் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ் ஹாலில் நின்று சத்தம் போடுறாங்க. டேய் வெளியே வாடா, ஏய் மீனா நீயும் வெளியே வா அப்படின்னு சொல்ல, என்ன மீனா மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு கிச்சனில் பேசிக்கிட்டு இருக்க முத்து மீனா 2 பேருமே வெளியே வராங்க. என்னடா என் பொண்டாட்டி பேர் சொல்லி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, ஆமாம் உன் பொண்டாட்டி பெரிய தொழிலதிபர், இங்கே மரியாதை கொடுத்து கூப்பிட்றதுக்குன்னு சொல்ல, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் பொண்டாட்டி தொழிலதிபர் தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், நான் உங்கள் பெருமையெல்லாம் பேசுகிறதுக்கு நான் இங்கே வரலன்னு சொல்லும்போது, பின்ன எதுக்கு இங்கே நின்று சத்தம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து திட்டேன். அப்போ அங்கே வர ரோஹினியும் இங்கே அமைதியாக மனோஜை பார்க்குறாங்க. என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இரு ரோஹினி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கே அப்பாவை கூப்பிட்றாங்க, அம்மாவை கூப்பிட்றாங்க, எல்லாருமே வர. நீ இப்படி தானே எல்லாருமே ஹாலில் நின்று கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் விசாரிக்கணும்னா எல்லாருக்கிட்டையும் இப்படி தானே பண்ணுவேன். அப்புறம் எங்கே ரவி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட ரவி ஸ்ருதி 2 பேருமே வராங்க. என்னாச்சு மனோஜ்னு சொல்லிட்டு அங்கே ரவியும் கேட்க, இந்த முத்துவோடைய மச்சான் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமான்னு சொல்ல. யார் சத்யாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா அவனே தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன திரும்ப ஏதாவது களமாண்டிட்டானா, இங்கே ஏற்கனவே முத்துவுடைய பைக்கை எடுத்த மாதிரி திரும்ப ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்னு விஜய சொல்ல. அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, வேற என்னடா பண்ணா, ஒருவேளை ஷோரூம்க்கே வந்து கையை வச்சுட்டானா என்ன அப்படின்னு சொல்ல. அத்தை எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என் தம்பி சத்யாவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் என்ன வேணும்னே பார்த்துடுனா அப்படின்னு சொல்ல. ஏய் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உன் குடும்பமே திருட்டு குடும்பம் தாண்டி அப்படின்னு சொல்ல. அப்போது இந்த வீட்டில் இருக்க இவனை மட்டும் ஏன் திருட்டு குடும்பம்னு சொல்ல மாட்டீங்க, அப்போ இவனை தான் திருடிட்டு இருக்கான், அப்போ இவன் பேர் என்ன அப்படின்னு எங்கள் முத்து கேட்க, அதுக்கு விஜய் எதுவுமே பேச முடியாமல் நிற்க அண்ணாமலை விஜயாவை பார்த்து அதட்டுறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு இப்போ நீ கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே மனோஜ் மேலே மட்டும் தப்பு இல்லையா என்ன, அவன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்ன தப்பு இருக்குன்றதையும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை விஜயா கிட்டே சொல்ல. விஜயா பேச முடியாமல் நிற்கிறாங்க. டேய் மனோஜ் என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு கேட்க, இவன் மச்சான் தேவையில்லாத விஷயத்த பார்த்துருக்கான், புதுசாக நாங்கள் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு பெரிய ஒரு இடைஞ்சலை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல. அப்படியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது முத்துக்கிட்டையும் மீனா கிட்டேயும் சொல்கிறாங்க, சத்யா பண்ண விஷயம் உனக்கு தெரியாதா என்ன, இல்லை நீ சொல்லி தான் சத்யா இதெல்லாம் பண்ணானா அப்படின்னு கேட்க, தேவையில்லாமல் சத்யா பற்றி தப்பாக பேசாதீங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, புதுசாக இங்கே மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்டும் நானும் ஒரு பார்ட்னராக சேர்ந்து ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்லமா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அந்த ஷோரூம் ஆரம்பிக்க போகிற இடத்தையே இப்போ வேண்டான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல. என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கா, அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் புறம்போக்குன்னு வேற சொல்கிறாங்க. இப்போ ஆஃபீஸெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இப்போதைக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, முழுசாக இதுக்கான தீர்ப்பு வர வரைக்கும் இதில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சைன் வாங்கிட்டு போயிட்டாங்கம்மான்னு சொல்ல. என்னடா சொல்கிறேன், இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணது யார் தெரியுமா, சத்யா தான் அப்படின்னு சொல்ல. உனக்கு எப்படா தெரியும்னு எங்கள் முத்து கேட்குறாங்க. அவனே என்கிட்ட நேராகவே வந்து பேசிட்டு போனான், ரொம்ப திமிராக பேசிட்டு போகிறான், என்ன நான் முன்னேறது அவனுக்கு பிடிக்கல, அவன் குடும்பத்துக்கும் பிடிக்கலமா அப்படின்னு சொல்ல. என்னடி நீ சொல்லி தான் உன் தம்பி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் விஜயா நேராக கோவத்தோட மீனா பக்கத்தில் வரேன். அத்தை இதெல்லாம் நடந்தது எனக்கு தெரியாது அத்தை, சத்யா இப்படிலாம் பண்ணக்கூடியவன் கிடையாது அப்படின்னு சொல்ல. எனக்கும் அதே தான் மீனா தோணுது, சத்யா இதுக்காக எங்கள் மனோஜோடைய லைஃப்பில் குறுக்க வரணும், அப்படியே அவன் பண்ணாலும் அவன் சொல்கிறத கேட்டு எந்த ஆஃபீஸரும் வரமாட்டாங்க, உண்மையிலேயே அதில் பிரச்சனை இருக்கிறதுனால தானே ஆஃபீஸரும் இப்போதைக்கு அதில் எதுவுமே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதானடா, ஒருவேளை பில்டிங்லாம் கட்டி பின்னாடி பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு முத்து சொல்ல. இங்கே பார், அதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணியிருப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஆஃபீஸர் அப்படி இப்படின்னு வரவழைச்சதுவும் மச்சான் சத்யா தானே, இப்போவே அவன் இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல. அட என்ன இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கானேன்னு முத்துவுக்கு கோவம் வரதான் செய்து. இருங்கங்க நானே சத்யாவை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். சத்யாவும் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சத்யாவை பார்த்து ரோஹினிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் சத்யா எதுக்கு இப்படி பண்ணீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, உங்கள் வீட்டில் உங்களால் முன்னேற முடியலைன்னா அடுத்தவங்க முன்னேறதும் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்ல. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்ல. ஏன் வீட்டில் ஏன் முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து நின்றுட்டு யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கானாங்க விஜயாவும் சொல்ல. நான் உண்மையை தான் சொல்கிறேன் அத்தை, தப்பாக எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்ல. என்னடா உனக்கெல்லாம் ரொம்ப திமிரு வச்சு போச்சா அப்படின்னு சொல்ல. ஏன் நாங்களும் மனுஷங்க தானே, உங்களுக்கு இருக்க திமிரு எனக்கு இருக்கக்கூடாதா என்ன, இதுக்கு கூடவா இங்கே ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது விஜயா இங்கே அண்ணாமலையை பார்க்க. அண்ணாமலை எதுவுமே பேசலை. சத்யா கேட்குறது நியாயமான ஒரு விஷயம் தான்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை முறைச்சு பார்க்குறாங்க. இங்கே விஜயா திரும்பவும் இங்கே சத்யாவிட்ட தான் எகுறாங்க. இப்போ எதுக்கு என்ன விஷயத்துக்காக நீ என் பையன் வாழ்க்கையில் திரும்ப குறுக்க வந்துக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே திருடனை பணம் பத்தாதுன்னு வேற யார்கிட்டே அது பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியா, இல்லை இந்த வீட்டில் உன் அக்காவும் மாமாவும் தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணனியா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் எதுக்காகவும் பண்ணலை, செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்படி என்னடா என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி இங்கே சத்யாவை பார்த்துட்டு இங்கே விஜயா கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, இந்த வீட்டுக்கு என் அக்காவை பார்க்கணுன்றதுக்காக நான் வந்தேன், ஆனால் பார்க்க வந்த என் மேலே திருட்டு பழி போட்டது நீங்களும் இதோ நிற்கிறாங்களே இவங்க 2 பேர் தான், ஆனால் கடைசியில் பணத்தை திருடினதே உங்கள் பையன் தானே, அதை தவிர்த்து என் மேலே பழி போட்டீங்க,
அந்த பழிக்காக தான் நானும் என்னை அவமானப்படுத்தினீங்க, என்னை அடிச்சிட்டீங்கன்ற கோபத்தில் தான் உங்ககிட்ட இந்த அந்த 1,00,000 பணத்தை சிட்டியுடைய சகவாசத்தால் நானும் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம், சிட்டி மாதிரியான ரவுடி பசங்களோட சகவாசம் வச்சுக்கிறதானே உன்னுடைய வேலையே, இதுக்கு நியாயம் வேற ஒன்று தூக்கிட்டு வந்துடுவேன்னு சொல்லி கேட்க, என்னமோ நான் மட்டும்தான் அந்த சிட்டி கூட பழக்கம் வச்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறீங்க. ஏன் இதோ நிற்கிறாங்களே ரோஹிணி, அந்த சிட்டியை பார்க்க எத்தனை தடவை அந்த ஆஃபீஸ் வந்திருக்காங்க தெரியுமா, அந்த சிட்டிகிட்ட எத்தனை லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரோஹிணியை பற்றி சொல்ல, ரோஹிணி அப்படியே திடுதிடுன்னு முழிச்சிட்டு நிற்க, என்ன சொல்கிற, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்தவங்க தலையில் அப்படியே மாட்டி விட்டு போகலான்னு பார்க்குறியான் மனோஜ் சொல்ல, நீ பண்ண தப்புக்கான தண்டனை இல்லை உன் பொண்டாட்டி பண்ணின தப்புக்கான தண்டனை தான் இப்போ உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டேய் சத்யா, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்ல, மாமா அன்னைக்கு செய்யாத தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஆனால் அதே தப்பை நான் திரும்ப செஞ்சதுனால தான் உங்களுக்கும் எனக்கும் இடையில பிரச்சனை வந்ததுன்னு சொல்ல, அதான் தெரியுமேடா சத்யான்னு அங்கே முத்துவும் சொல்ல, அதுக்கு சத்யா சொல்கிறாங்க, இல்லை மாமா, இதே மாதிரி தான் இப்போவும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. செய்யாத தப்புக்காக என் அம்மாவுடைய கடையை தூக்குனாங்க, ஆனால் அதுக்காக நானும் அமைதியாக இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நானும் இந்த வகையில் பழி வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, உன் அம்மாவுடைய கடையை தூக்குனது யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னு எங்கள் விஜயா சொல்ல, உன்னை முத்து சொல்கிறாங்க, மீனாவுடைய வண்டியை தூக்குனது யாரோ அதே அவங்கள தான் இங்கே மீனா அம்மாவுடைய கடையும் தூக்குனவங்க அப்படின்னு எங்கள் முத்தும் சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறமும் அந்த சிந்தாமணி கூட அம்மா பழக்க வழக்க வச்சுருந்தாங்க, பிரச்சனை எல்லாருக்குமே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சத்யாவை பார்க்குறாங்க, டேய் சத்யா, நீ எதுக்காகடா இப்படி பண்ணனே இங்கே சத்யாவை பார்த்து முத்து கேட்க, மாமா இங்கே சிட்டி கூட வேலை பார்த்துட்டு இருந்தால ஒருத்தன், அவன் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான், அவனுடைய அண்ணன் தான் இங்கே சிந்தாமணி கூட வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காது, அவங்க சொல்லி தான் விஷயமே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு முழுசாக விவரமாக சொல்லுடா அப்படின்னு கேட்குறப்போ, இன்றைக்கி என் ஃப்ரெண்டை பார்த்தேன் மாமா, அவன் தான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான், இந்த மாதிரி இங்கே உங்கள் அம்மாவுடைய கடையை தூக்குனது யார் தெரியுமா, சிந்தாமணி கிட்ட யார் தூக்க சொல்லி இங்கே ரெக்கமெண்ட் பண்ணது தெரியுமா, அந்த ரோஹிணி, இதெல்லாம் என் அண்ணன் அங்கே சிந்தாமணி கிட்ட வேலை பார்க்குறனால தான் இந்த விஷயத்தையே சொன்னான், இந்த சிந்தாமணி கிட்ட வந்து கேட்டது, சிந்தாமணி அதனால் கடையை தூக்குனது எல்லாமே ரோஹிணி சொல்லிதான். இந்த ரோஹிணி சாதாரண ஆளு கிடையாதுரா, நம்ம சிட்டிக்கிட்ட ஒரு பக்கம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சிட்டிக்கு இங்கே ரோஹிணி பற்றின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ரோஹிணிக்கிட்ட இந்த பணத்தை கறந்துட்டு இருக்கவும் செய்கிறான் அந்த தினேஷ் மூலமாக, இன்னொரு பக்கம் உங்கள் அம்மாவுடைய கடையை தூக்குறதுக்கு அந்த ரோஹிணி பிளான் பண்ணிட்டு இருக்கு, அந்த ரோஹிணியை சுற்றி ஏதோ பெரிய மர்மம் இருக்குடா அப்படின்னு இன்னைக்கு தான் அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ இது எல்லாமே இந்த பார்லர் அம்மாவுடைய வேலை தானா அப்படின்னு முத்துவும் கேட்க, ஆமாம் மாமா, தேவையில்லாமல் எங்கள் அம்மா கடையை எதுக்கு எடுக்கணும், அந்த சிந்தாமணிக்கிட்ட சொல்லி கடையை தூக்க சொன்னதே இந்த ரோஹிணி தான் மாமா, அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா, இத்தனை வருஷமாக அந்த இடத்துல எங்கள் அம்மா நல்லபடியாக கடையை நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ இவங்க உண்டாக்குன கெட்ட பேரால பல பேருக்கு உண்மை தெரியாம அம்மா கடைக்கு வரது கூட கிடையாது, இதனால அம்மாவுக்கு நட்ட மட்டும் தானே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நானும் இந்த விஷயத்த செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னு சொல்ல, நீ சரியா தானே சத்யா பண்ணிருக்க, இதனால எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும், சொல்ல போனா இந்த பார்லரம்மா தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது, இங்க பார்லரம்மா என்ன பேசுறேன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கேன். டேய் மனோஜ், உன் கடை உன்னை விட்டு போனதுக்கும் நீ புதுசாக ஆரம்பிக்க வந்த இந்த பிஸ்னஸ் உன்னை விட்டு போனதுக்கு காரணம் இங்க சத்யா கிடையாது, உன் கூடவே இருக்க உன்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்கிறாங்க. அண்ணி, நீங்களா இப்படி பண்ணீங்க, எதுக்காக, அவங்களே கஷ்டப்பட்டு தானே பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க, அவங்க வயிற்றுல போய் அடிச்சிருக்கீங்கன்னு ரவியும் கேள்வி கேட்குறாங்க. ரோஹிணியை பார்த்து ஸ்ருதியுமே காரி துப்புறாங்க. ரோஹிணி அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது இங்கே மீனாவுக்கு கோவம் வருது. அக்கா, இவங்க கிட்ட நீ இன்னும் உஷாராக தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சத்தியம் சொல்கிறேன்னு கேட்க, ஆமாக்கா, அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா, அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த ரோஹிணி பற்றின விஷயம் மட்டும்தான், மற்றபடி இந்த ரோஹிணி சிட்டிக்கிட்ட கார் சாவியை எடுத்து கொடுத்து மாமாவுடைய காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுலேருந்து இப்போ அம்மாவுடைய கடையை தூக்குனது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல, முத்து மீனாவுக்கு இன்னும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே நிற்கிற விஜயாவே என்ன பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறேன்னு அங்கே சத்யா பார்த்து கேட்க, ஆமாத்த, உங்கள் பையன் மேலே தான் உங்களுக்கு பாசம் இல்லையே, முத்து மாமா மேலே பாசம் இருந்திருந்தா இந்நேரம் நீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குள்ளே இங்கே விஜயா கோவப்பட்டு ரோஹிணி கணத்தில் பலார்னு 4 அறை விட்டுட்டே இருக்காங்க. விஜயா நிறுத்துன்னு சொல்ல, என்னங்க கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தி யோசிக்க முடியுமா என்ன, இந்த வீட்டில் முத்துவை எனக்கு பிடிக்காதான், முத்து மேலே நான் கோவப்படுவேன் தானே, அதுக்காக ஒருத்தர் சாகணும், ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நான் போக மாட்டேன், இந்த அளவுக்கு இப்போ பண்ணியிருக்கானா, முத்து மேலே அவளுக்கு என்ன அப்படி கோவம் அப்படின்னு சொல்லி கேட்க, முதன்முறையாக தம்மா தனக்காக பேசுகிறத பார்த்த முத்து இங்கே விஜயாவை அதிர்ந்து பார்த்தபடியே நிற்கிறாங்க. மீனாவுக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. அவர் அப்படி என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மீனா, இந்த காலத்தில் உண்மையாக நேர்மையாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். இந்த பார்லர் அம்மா பற்றி அடிக்கடி நம்ம வீட்டில் போட்டு கொடுத்துட்டே இருக்கோம்ல, அவங்க மலேசியா மாமா விஷயத்துலேருந்து, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நம்ம போட்டு கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த பார்லர் அம்மாவுக்கு நம்ம மேலே கோவம். அதுக்காக தான் அந்த சிட்டி சொன்னதை செய்யவும் செஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த சிட்டிகிட்ட லட்சக்கணக்கில் இப்போ கடன் வாங்கியிருக்குல்ல,
அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் அவன் சொல்கிறத செஞ்சு தானே ஆகணும். அதான் அவன் பிடியில் இப்போ சிக்கிட்டு இருக்கவும் செய்யுது. ஆனால் இப்போ உங்கள் அம்மாவுடைய கடையை எடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்ல, அதுக்கு சத்யா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் சரி, ஆனால் எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதையும் தாண்டி இனி எந்த பிரச்சனையாவது அந்த சிட்டி கூட சேர்ந்துட்டு செஞ்சீங்க, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் தான் போச்சு. இப்போ ஆரம்பித்து வச்சிருக்க மொத்த ஷோரூமும் போகிற அளவுக்கு நீங்களே காரணம் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மிரட்டவும் செய்கிறாங்க. இன்னொரு தடவை எங்கள் அம்மா பக்கமும் தலை வச்சு படுத்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. போனா போகுதுன்னு உங்களை விட்டுட்டு போகிறேன். இல்லைனா அன்னைக்கு நீங்கள் என்னை அடித்ததுக்கு இன்னைக்கு உங்களால் என்னால் திருப்பி அடிக்க முடியும். மரியாதைன்னு ஒன்று இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அமைதியாக போகிறேன் அப்படின்னு சத்யா மிரட்டிட்டு அங்கேருந்து போக, இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் இங்கே சத்யாவை விட திருப்பி நம்மளால் அடிக்க முடியுமா என்ன? அவன் கொடுத்த அடியே பயங்கரமாக தான் இருக்கும் மீனா. இந்த வீட்டில் இனி எந்த விதமான கோல்மாலும் இனி பண்ணாமல் இருக்க வரைக்கும் இந்த பார்லர் அம்மாவுக்கும் நல்லது. இந்த பார்லர் அம்மா ஏதாவது சதி பண்ணுச்சுன்னா நடக்கிறதே வேற. ஃபர்ஸ்ட்டு வீட்டில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும் முத்து, அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டதும் கரெக்டாக சொன்ன பழகுறல், முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல, இப்போ வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி ஃபுட்டேஜா அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போய் ஸ்ருதி அதாவது ரோஹிணி நிற்கிறாங்க. வீட்டை சுற்றி அதாவது ரூமை தவிர்த்து எல்லா இடங்கள்லையும் எங்கள் ஃபுட்டேஜ் வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க எங்கள் முத்துவும் மீனாவும். அதே மாதிரி இந்த ஃபுட்டேஜ் வைக்கிறதெல்லாம் சரி, எங்களுக்குன்னு தனியாக ரூம் கட்டணுன்ற ஒரு முடிவோட முத்து மீனா இருக்க தான் செய்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன் எங்கள் ரோஹிணி இப்போ தடுமாறி நிற்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் பல பேர்கிட்ட அசிங்கப்பட்டு இப்போ இவங்க மூலமாக ஃபுட்டேஜ் வைக்கிறதுக்கு இவங்களே காரணமும் ஆயிட்டாங்க. இப்போ பத்தாத்துக்கு மனோஜுக்கு இந்த ரோஹிணி மேலே கோவம் வந்தது மட்டும்தான் மிச்சம்.